அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் என்ன நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துவிட்டால் துன்பம் எதுவும் இல்லை. இதை ஒரு சிறிய கதையினூடாக பார்ப்போம். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வேட்டையாட சென்றது. அந்த சிங்க ராஜாவுக்கு காலில் ஏதோ பட்டு கால் விரல் துண்டிக்கும்படி ஆயிற்று. ஆகவே சிங்க குகையில் எல்லா மிருகங்களும் இந்த சிங்கராஜாவை பார்ப்பதற்காக வந்து குவிந்து நின்றன. ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது குள்ள நரியொன்று சிங்கத்தை பார்த்து கூறியது. எல்லோரும் ஆறுதல் கூறினர். ஆனால் இந்த குள்ள நெறி சிங்கராஜாவை பார்த்து கூறியது, ராஜாவே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. உடனே சிங்கராஜாவுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. எனது விரலே இல்லாமல் போய்விட்டது, உனக்கு நன்மையா கேட்கின்றது? இங்கே வாருங்கள், இந்த முட்டாள் குள்ள நெறியை பிடித்து சிறையில் வையுங்கள் உத்தரவு போட்டது. குள்ளநெறி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்ல போய் சிறை வைக்கப்பட்டது. இவ்வாறு சிறையில் குள்ளநெறி வாடியது 3 மாதங்கள் கடந்து ஓடியது. ஒரு நாள் சிங்கராஜா நொண்டி வெளியே வேட்டையாடுவதற்காக சென்றார். நிறைய தூரம் சென்ற பின்னர் ஒரு ஆடு ஒரு கம்பிக்குள், அதாவது ஒரு கம்பி போட்ட வேலிக்குள் அகப்பட்டு நின்றது. அந்த ஆட்டை கண்டதும் சிங்கத்துக்கு சாப்பிட வேணும் என்று தோன்றி அந்த கம்பி போட்ட வேலிக்குள் பாய்ந்து சென்று ஆட்டை அழகாக மிகவும் மெதுவாக கடித்து சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்டு முடிந்த பின் திரும்பி பார்த்தால் அந்த கம்பி வேலி ஃபுல்லாக மூடிக்கொண்டது. உடனே சிங்கத்துக்கு எவ்வாறு வெளியே வருவதென தெரியவில்லை. அதற்கு அடுத்த நிமிடம் காவலர்கள் நிறைய பேர் சூழ்ந்து அந்த கம்பி வேலியை தங்களுடைய வண்டியில் ஏற்றி இளவரசனுக்கு சிங்கம் வேண்டும் என்று கேட்டார். இதை அரசரிடம் காட்டினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று சொல்லி அந்த வேலி கம்பி கூட்டை சிங்கத்துடன் எடுத்து சென்றனர். அங்கு அரண்மனைக்கு கொண்டு சென்றதும் இந்த சிங்கத்தை திறந்து விட்டனர். இந்த சிங்கம் நொண்டியபடியே நடந்து வந்தது. அப்போது கூறினர், இந்த நொண்டிய சிங்கத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதை இளவரசர் விளையாட முடியாது, எனவே இதை திருப்பவும் காட்டில் கொண்டு சென்று விட்டுவிடுங்கள். ஆகவே இந்த சிங்கத்தை திருப்பவும் காட்டில் கொண்டு சென்று விட்டனர். இப்போது சிங்கத்துக்கு தெரிஞ்சது, தன்னுடைய கால் விரல் இல்லாமல் தான் நொண்டியாக இருந்தபடியினாலே அரண்மனையில் சிறை வைக்கப்படவில்லை. இப்போது குள்ளநெறி சொன்னது இந்த சிங்கத்துக்கு புரிஞ்சது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. என்றும் நாங்கள் எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் எந்த துன்பங்களும் வர சாத்தியமில்லை. மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா. நன்றி, வணக்கம்.